வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரதான். முக்கியமாக பெண்களுக்கு அதிகமாக வருகிறது. பல பெண்களும் இதை குறித்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இது ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷன் வந்து பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக கடந்து போகிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை வந்து நம்முடைய ஓன் பாடியினுடைய இம்யூன் சிஸ்டமே வந்து ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சு காப்பாற்றிடும். ஆனால் தொடர்ந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் உருவாகிக்கொண்டே இருந்துன்னு சொன்னால் அது பேராபத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் பெண்களுக்கு அதிகமாக தாக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து முக்கியமாக இப்போ பப்ளிக் பிளேஸஸ்லாம் போயிட்டு வரும்போது டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்காகவே தண்ணீர் குடிக்காமல் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி ஸ்டோராக இருக்கக்கூடிய யூரின் வந்து பிளாடரில் ரொம்ப நேரமாக தங்கி இருக்கும். அதை வெளியேற்றுவதற்கும் யோசிக்காமல் அதை அடக்கி வைத்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அல்லது நியூரலாஜிக்கல் காரணங்களால் யூரின் ஸ்பர்ட் இருக்குது. இருமவோ தும்மவோ செஞ்சாங்கன்னா அதுக்காக தொடர்ந்து பேடை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பீரியட்ஸ் டைம்லேயும் பேடை யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பலவிதமான பேட்ஸை யூஸ் பண்ணுறதுனாலே அங்கே இடத்துல இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அதை விட முக்கியமாக ஆண்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கார்கள் அப்படிங்கிறது தான் மிக தீவிரமான உண்மை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆண்கள் வந்து நின்று கொண்டே தான் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த வீடுகள் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது. நின்று கொண்டே யூரின் பாஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த உட்காரக்கூடிய அந்த கமோடில் எல்லாம் வந்து யூரின் தெரிச்சிருக்கும். அதில் நம்ம தண்ணி விட்டு கழுவுறதே இல்லை. ஆண்கள் பாத்ரூம் போயிட்டு வந்த பிறகு அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த யூரின் வந்து அங்கேயே அப்படியே உட்காந்துருக்கும். அதில் வந்து பெண்கள் வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது உட்காந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய அந்த தொடை இடுக்கில் அவங்க எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே விட்டு வைத்த அந்த யூரினுடைய மிச்சங்கள் வந்து அவங்கள இன்ஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அன்கண்ட்ரோலபிள் டயபெட்டிஸ் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஆண்களுக்கு நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஆண்குறியில். அதையெல்லாம் கவனிக்காமல் பெண்களோடு அவங்க தொடர்பு வைத்துக் கொள்ளும்போது அதனாலேயும் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்க்குறோம். இப்படி பல காரணங்களுக்காக பெண்களுக்கு அதிகப்படியான முறையில் ஆண்களும் ஒரு காரணமாக அமைந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது. அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருந்துன்னு சொன்னால் லாங் டேர்மில் வந்து கிட்னி டேமேஜஸ் வரும். அதுபோல் திருமணம் ஆகாதவங்களுக்கு ப்ரெக்னன்சியில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி செப்டிசிபியான்னு சொல்லி தீவிரமான லைஃப் த்ரெட்டனிங் இன்ஃபெக்ஷன் சீரியஸாக போகிற மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வரைக்கும் கூட போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி பல சிறு பிள்ளைகளும் ஒரு ஹைஜீனிக் மெஷர்ஸ் கடைபிடிக்காமல் இப்படிப்பட்ட பல காரணங்களாலும் இந்த யூரினரி சீட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டோட சீட்டை யூஸ் பண்ணுற அந்த முறைமையில் இருக்க பிரச்சனைனாலும் சிறு பிள்ளைகள் முதல் பலருக்கும் வந்து இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு அருமையான ஹோமியோபதி மருந்துகள் இருக்கிறது. கேந்தாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குது. இந்த மெடிசனை வாங்கி நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்துங்கள். ஹோமியோபதி மருத்துவர் அணுகி இதுக்கான டீட்டெயிலை பெற்றுக்கொண்டு அதை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையான தண்ணீரை பருகுங்கள். இந்த இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய முறைமைகளில் ஆண்கள் தயவு செஞ்சு நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது வாஷ்ரூம் போகும்போது அந்த கமோடுலையும் நீங்கள் ஒன்றுக்கு இருந்துட்டு அல்லது யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சுத்தப்படுத்திட்டு வாங்க. அது பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு வந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல் யார் கமோடு யூஸ் பண்ண போகும்போதும் நீங்கள் ஒரு வாட்டி இந்த கமோடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். பி ஹாப்பி, பி ஹெல்தி.